வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் ரவா கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா கேக்கு. நல்லா சாஃப்டாக வருங்க. நம்ம எக்கு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லாட்டினா ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சுகரையும் நெய்யவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது, தயிர் சேர்த்து தாங்க பண்ணுறோம். இது 3யுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இதே போல் பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு வரும். ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன். இதே போல் சின்ன ரவையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரவை வந்துட்டு பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வச்சு லைட்டாக பல்ஸ் மோடில் 1 மினிட் அடித்து எடுத்துக்கோங்க. அந்த ரவையை அதில் சேர்த்தாச்சு. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். இந்த பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, இதே போல் மெதுவாகவே கலந்து விட்டுக்கலாங்க. ரவா கேக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவை வந்துட்டு கொஞ்சம் ஊறி பெருசாகி வரும். ரவை வந்துட்டு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைட்டாக மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரவெல்லாம் எப்படி நல்லா இந்த பாலில் ஊறி நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவர் பிடிக்குதுனாலும் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த கேக் கலவையை ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டினா பட்டர் விட்டு இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே ஈவனாக படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இதே போல் லைட்டாக அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பெரிய பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். நமக்கு தேவைன்னா இதே போல் கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது தூவிக்கலாம், இல்லாட்டினா டியூட்டி ஃப்ரூட்டி ஏதாவது போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், கேக் மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் பண்ணி வச்சுருக்கிற கலவையை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாங்க. அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை இது போல் நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சிருங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நைஃப் ஏதாவது வச்சு இது போல் லைட்டாக விட்டு பாருங்கள். இப்போ ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஆற விட்டுட்டு இதே போல் கத்தி வச்சு அந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக நீக்கி விட்டுக்கோங்க.
நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஸ்பாஞ்சியான ரவா கேக் வந்துட்டு நம்ம சிம்பிளான முறையில் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். எல்லா பக்கமே நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இதை நம்ம வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.